ஏன் மூட்டைக்கு 50 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேண்ணே. 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்களா? 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்க அவங்க. மூட்டை எண்ணதுக்கப்புறம் 50 ரூபா கொடுக்க, மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. அப்படி தானே? எல்லாம் அப்படி எல்லாரும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா ஃபார்மும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா விவசாயம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா? என்ன எந்த வில்லேஜ் இது? மருவா வில்லேஜ். மொத்தம் நிறைய 49 பேர் இருக்கீங்களா? பக்கத்தில் எந்த பக்கத்து சொந்தக்காரர் இருக்காங்களா? உங்கள் ஏரியா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வேறு ஏதாவது விவசாயம் இருக்காங்களா? சும்மா சும்மா உங்கள் பேர் தெரியுமா? உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. உங்கள் பக்கத்து காலனியில் விவசாயி யாராவது பேர் என்ன பேர் முடியும்? நான் போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். எந்த பேர் சொல்லுங்க. சண்முகம். வேறு ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே, நான் பார்க்க சொல்கிறேன். இதை கேன்சல், இந்த பிசி கேன்சல் பண்ணி வேலை போடுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிட்டு வாங்கலைங்க. நீங்கள் வாங்க சொல்கிறாரு அவர். என்னது என்னது என்ன சொல்கிறாரு அவர்? என்ன சொல்கிறாரு அவர்? இந்த புக்கு ஜெராக்ஸ் சொல்லுங்கள். ஜெராக்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி புதால் கொடுங்க. உடனே பண்ணுங்க. புதால் என்னென்னு பார்த்து கொடுங்க. என்னென்ன துறையில் நடக்குதுங்க இது வரையும் போட்ட லிஸ்ட் எடுத்துகிட்டு ரெக்கவரி அனுப்புங்க. இது வரையும் இந்த புக் எடுத்துகிட்டு புக்கை கரெக்டாக கொடுங்க. சரி, புக் லிஸ்ட் எடுத்துகிட்டு எத்தனை மூட்டை போடணுன்னு ப்ரொசீஜர் போட்டு ரெக்கவரி பண்ணி என்ன வருது அவர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி. அடங்க எத்தனை மூட்டை போட்டிருக்காங்க? ஒரு ஏக்கருக்கு இத்தனை மூட்டை வரும்னு போட்டிருப்பாங்களா? 60% கடன் போடுவாங்க. ஆவரேஜாக போடுவாங்க. அது சில பேர் கூடுதலாக விளையுது. உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ போகுதுன்னு? இது ஒரு 45 பை 50 பை ஏக்கர் வரும் சார். நம்ம டிஎம்சி பை அதுக்கு வந்து ஒரு 30 மூட்டை 32 மூட்டை. அடுத்து என்ன பண்ணிடலாம்? இது கோடைக்குரிய முடிஞ்சது. அடுத்து என்ன? சம்பா சார். சம்பா தான் சார். ஏ கிரேடா வேறு போடணும்? இல்லை, அது மார்க்கெட் சார். அது ஏ கிரேட் பிபிடி போட்டால் தான் ஒரே அரிசி கிடைக்கும். இல்லை சார், டிஃபனுக்காக அப்புறம் அந்த மோட்டராக போடுவாங்க சார். கிடைக்கிறோம். ஆனால் கடைகளுக்கு போகும்போது எல்லாம் சொல்கிறாங்கல்ல, வெளியூர்லேருந்து ரைஸ் வருது, அந்த ரைஸில் ஒரே மாதிரி தரமாக இருக்குங்கிறோம். நம்ம மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா அப்புறம் எப்படி ரேஷன் கடையில் ஒரே மாதிரி ரைஸ் கொடுக்க முடியும்? இல்லை சார், கொல்லிக்கு தகுந்த போல் நட வேண்டியதாக இருக்குது. பல்லக்கையாக இருக்கும்போது அதுக்கு வேறு ரகம் சார். இது அவியல் தனியாக தான் சார் போடுவாங்க. இதை போட்டு தனியாக தான் சார் தருவாங்க. இங்கே தனியாக வந்துடும். குடோனுக்கு வரும்போது ரேஷன் கடைக்கு கொண்டு போகலாம், மில்லுக்கு போகும்போது மாறி 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 போயிடும். இல்லை சார், காமன் சார். இது கடைக்கு என்ன ஒன்றா 10 மூட்டை எக்ஸாம்பிள் 1000 டன் அனுப்புகிறோம் அப்படின்னா, ஒரு டன் அனுப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் 5% மட்டும்தான் கோஆப்ரேட்டிவ் மூலமாக கொடுக்கும். மீதெல்லாம் ப்ரைவேட்டில் போயிடுது. இப்போ 25% கோஆப்ரேட்டிவ் மூலமாக கொடுக்குறது முயற்சி பண்ணுறோம். இனி வருங்காலங்களில் உரங்களை கூட ஒரு சொசைட்டி மூலமாக கொடுப்போம். இப்போ விலை கட்டுப்படி வந்துடும். ப்ரைவேட்டாக போகிறது விலை அதிகமாக இருக்குது. கம்மி பண்ணுறதெல்லாம் சார். பொட்டாசியம் விலை வந்து சொசைட்டிலும் கிடைக்கும் ஒரே விலையாக சார் இருக்குது. பண்ணியாச்சு. முன்னாடியே லிஸ்ட் எடுத்தாச்சு, ஃபாலோ பண்ணுறது. மக்களுக்கு வந்து பரவலாக எப்படின்னா நடவுக்கு பணம் தெரியும். விதையை